இயேசுவேன்னு கூப்பிட்டியே. நீங்க விசுவாசிங்கன்னா இயேசுவேன்னு போட மாட்டியே. சரியா? கீழே விழுந்தா ஆமா அப்படியே, இல்லை ஆப்பா அப்படியே. சரியா? அப்பா என்னை காப்பாத்துங்க, அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படியே. நீங்க என்ன தெரியுது? ஆமா இயேசுவே. அல்லேலூயா. விசுவாசம் கொண்டவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. எப்போ இயேசுவேன்னு கூட ஆரம்பிச்சீங்களோ அப்பொழுதே நீங்க யாரு? விசுவாசம் கொண்டவர்கள். நான் இங்க பேசும்போது என்னையே பார்க்கணும். அல்லேலூயா. நீ என்ன செய்ய வேண்டாம், வேற மனது வேண்டாம், சொன்னாடியே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நீ கொஞ்ச நேரம் பாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எப்படியாவது இந்த இடத்த விட்டு போன பிறகு இப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னப்பா அல்லேலூயா. பயப்படுறான் ஒரு மாதிரி அனுபவம் மாதிரி இங்கே போகிறது. சரியா? ஆமாம், அந்த மைண்ட் அப்படி இருக்கு. அங்கே இங்கே விட்டா ஓடாத, அப்படி ஸ்டடியாக பேசுவதை கேட்காது. இயேசுவேன்னு கூப்பிடுறது தான் விசுவாசம். சரியா? இதை விட்டு அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு மனுஷனை கூப்பிடுறது விசுவாசம் இல்லை. மனுஷனை கூப்பிட்ட காபி, இயேசுவை கூப்பிட்ட ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. சரியா? இயேசுநாதர் இந்த விசுவாசத்தை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஒரு வரியில் சொன்னார். மார்க் 9:23 சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் என்ன கூடும்? என்ன கூடும்? எல்லாம் கூடும். ஒரு பொண்ணு கேட்டா, ஐயா 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா கேட்குற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்களா அப்படின்னு. நான் சொன்னேன் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டாமா. சரியா? ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா கொடுக்குறது நான் வேண்டாம். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அப்படி சொல்லாதீங்க, நானும் என் புருஷன் நீங்கள் அங்கே பாருங்க, அங்கே வராது இங்கே வராது பிரிஞ்சு இருக்கோம், எங்களுக்கு எப்படியாவது நான் சேர்ந்து வாழணும். 2 லட்சம் ரூபா போனாலும் நான் சொன்னேன், இப்படி சொல்லாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பண்ணுவோம். பாருங்க, ஆச்சரியமாக அந்த பொண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிச்சு. அதுவும் அந்த பொண்ணு என்ன டிரான்ஸ்ஃபர் கேட்டாரோ அதே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிச்சு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, 1 பைசா கொடுக்கல, டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டு இப்போ பல வருஷத்துக்கு பிறகு நானும் என் புருஷன் ஒரே இடத்துல இருக்கேன். கர்த்தர் உதவி செய்திருக்கா. அற்புதப்பட்ட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீங்கள் இந்த கூப்படையில் பாருங்க, சில நேரத்தில் வீட்டில் சண்டை வருதுன்னு வைக்கிறேன் பாருங்க, ஆம்பளையும் சண்டை போட்டுட்டு அவன் மேலே தப்பு இருந்தால் கூட கொஞ்சம் அதை விட்டு அதை போட்டு விட்டுருவான். ஆனால் அந்த பொம்பளையும் விடவே மாட்டாங்க. 1 மாதம் அப்படியே வச்சு அதையே சொல்லி 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 திட்டுவாங்க. அவன் ஊரை விட்டு ஓடவா, வீட்டை விட்டு ஓடவா அப்படின்னு ஆகிடுவாங்க. அல்லேலூயா. தப்ப பேசணும். சரி, விட மாட்டாங்க. நாங்கள் இதெல்லாம் சரிதான், நீங்கள் அப்படி இருக்கிறது, நான் அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட பேச ஆரம்பித்தா என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 123 கேட்டதுக்கு நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் பாருங்க. எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும் அதுவே ஆண்டவரே 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 ஆண்டவரே. ஒரு நல்ல நாள் தான் நடந்துக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு நடக்க முடியாமல் போயிட்டேன். ஆக பார்த்தீங்கன்னா 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, மாச கணக்காகி போச்சு. அந்த மனுஷனை கூட்டு வாங்கன்னு சொன்னால் கூட்டு வந்துட்டார். நானும் ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் ஏச்சினாடான்னு பேருந்து சொன்ன மாதிரி சொல்லி சொல்லி பார்த்தேன். அவன் எங்கே நடந்தான்? அவன் நடக்கவே இல்லை. நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணால் விசுவாசமானே, அந்த விசுவாசம் பலன் கொடுக்குமானே. அப்போ எனக்கு கோபம் வந்தது, என்னடா இந்த பையன் நடக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி இருந்த மாறன்னு சொல்லிட்டு ஊரில் போய் முட்டி போட்டேன். அப்போ சொன்னேன், ஆண்டவரே இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண அந்த பையன் நடக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சொல்லி அவன் நடப்பான் அப்படின்னு. எனக்கு ஆண்டவர் மேலே கோபம் இருந்தது. இவ்வளவு நேரம் நடுறான்னு அவன் நடக்கலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு, போய் நடன்னு சொல்லி நடந்துருவான். எல்லாமே மண்டையை போடல. என்னப்பா இவ்வளவு நேரம் நடந்தாங்க, வெளியே வந்து பார்த்தா நடந்துகிட்டு இருக்கான். அல்லேலூயா. எப்படா நடந்தான்னு கேட்டா, நீ உள்ள போனோடனே நடந்துட்டேன். நடப்பான், என் கண் எதுக்கு நடக்கப்படாதா? அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டு தேவ பிள்ளைகளை அவருடைய நாம் பலத்த துருகம் நீங்கள் நான் அதற்குள் ஓடி சென்று சுகமாய் ஆசீர்வாதமாய் வாசம் பண்ண வேண்டாம். என்ன செய்யக்கூடாது? என்ன பிரச்சனை உங்களை ஆட்டி படுகிறது? கடன் பிரச்சனையா, வியாதியா, பஞ்சமா, பசியா, நாசம் மோசமா, பட்டயமா, இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். நீ என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு அவரை கூப்பிடணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாக மாறிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பெற்றோருக்கு என்ன ஒரே கோபம், இந்த பையன் கிறிஸ்தவனாக மாறி போனானே இருந்துச்சு. நான் என்ன செய்ய முடியும்? ஏசுநாதன் நமக்கு எல்லாம் கொடுக்குறாரு. பாருங்க, ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை விடுதலை கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா சாப்பாடு வழியில் சாப்பாடு கொடுத்தாரு. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்தாரு. சொல்லிக்கிட்டே போகலாம். கேட்க கொடுக்குறாரு. நம்ம எப்படி அவரை விட்டு போக முடியும்? போக முடியுமா? நீங்கள் தான் சொன்னீங்க, அன்புக்கு ஒருவேன்னு பாட்டு படிச்சு. அன்புக்கு ஒருமா கூறக்கூடாதா? அன்புது ஒப்பிட பாருங்க. ஆனால் என் பெற்றோருக்கு என் மேலே ஒரே கோபம், இந்த பையன் எப்படியாவது மறுபடியும் ஏசுநாதனை விட்டுவார். ஆனால் பாருங்க, இந்த கட்டத்தில் என்னுடைய உடன்பிறந்த சகோதரன் வியாதிப்பட்டு போனான். அவனுக்கு பாருங்க, மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து ஒரு நாள் இரவு சொன்னாங்க, இவன் பிழைக்க மாட்டான், இன்னும் 1 மணி நேரம் தான் உயிர் இருக்கும், அதுக்குள்ள உயிர் போயிடும். உயிரோடு இருக்கும் போதே தூக்கிட்டு போனான். அவனுக்கு பல்ஸ் குறையுது என்று சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து லூஸ் மோஷன் வாங்கிட்டு தான் கொண்டு வந்தோம். அவன் படிக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, பொருளாதார வியாதி என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இரவு 12 மணி அவன் அருகிலே அந்த மருத்துவத்தை பேசிட்டு வந்தேன். என்னுடைய உடன் பிறந்த சகோதரி, மூத்த சகோதரி அழுகிறார், என் தாய் அழுகிறார், கிறிஸ்துவர்கள். நான் அவன் பக்கத்தில் போய் முட்டி போட்டு நானும் அழுகிறேன். இரவு 12 மணி. நான் சொல்கிறேன், ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் சங்கீதம் 9ஆம் சங்கீதம் வாசித்தேன். அதில் 10ஆம் வசனத்தில் உண்மை தேடினால் கைவிட மாட்டேன் எழுதியிருக்கிறேன். உண்மை தேடுகிறேன், என்னை கைவிடாததும் என் சகோதரனுடைய ஜீவனை தாரும், அவனை சுகமாக்கும் என்று 1 மணி நேரம் அழுது துடித்து கொண்டிருந்தேன். அவன் உயிர் போகவில்லை. அடுத்து பாருங்க, நான் அந்த 12 மணி 1 மணி ஆச்சு, 1 மணி 2 மணி ஆச்சு. நான் ஜெபத்தில் அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் அவனுக்கு உயிர் போகவே இல்லை. அடுத்து 3 மணி ஆச்சு. பாருங்க, அவன் உயிர் போகலை. நான் அழுதுகிட்டே இருந்தேன், இயேசுவே என் தம்பியை சுகமாக்கும் என்று. 4 மணி ஆச்சு, அவன் உயிர் போகலை. நான் இன்னும் அழுதுகிட்டு இருந்தேன். அப்பொழுது என் மனதிலே யாரோ பேசுவது போல் இருந்தது, ஏன் அழுகிறாய்? அவன் சுகமாக இருக்கிறானே, நீ அழாதே என்று யாரோ என்னோடு பேசுவது போல் இருந்தது. அதன் பிறகு என் கண்ணீர் நின்று போனது. என் வாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 என்று என்னையும் அறியாமல் சொல்ல ஆரம்பித்தது. நான் செபத்தை என்னையும் அறியாமல் நிறுத்தி என் சகோதரியை பார்த்து, என்னுடைய தாயை பார்த்து சொன்னேன், தம்பிக்கு ஒன்றும் செய்யாது, கவலைப்படாதீங்க என்று சொன்னேன். அவங்க ஒரு மனம் வச்சாங்க பாரு. எனக்கு பயம். ஆனால் அந்த நேரத்தில் அற்புதம் விதமாக இந்த நர்ஸ்மார்களெல்லாம் வந்து அந்த பல்ஸ் வச்சுட்டு, இவனுக்கு எல்லாம் பிடிக்கலாம், இப்போ நல்லா தெரியல என்று, பல்ஸ் நார்மலாக இருக்குது, உடம்பு நார்மலாக இருக்குது, இவனுக்கு ஒன்றும் செய்யாது என்று எல்லாரும் சொல்லிச்சுட்டு ஒரு சாட்சி கொடுத்தாங்க. அந்த நாளிலிருந்து எனக்கு விரோதமாக எழுகிற என் குடும்பத்தை
விசுவாசமுள்ளவர்களா ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க, வாக்குவாதம் சொல்றீங்க, ஒரு ஆள் சண்டை போடாதீங்க, ஒரு ஆளை கூட்டி பேசாதீங்க, ஒரு ஆளை குறைச்சு பேசாதீங்க. நீங்க ஒரே ஒருவர் அன்பா இருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்ன வேணுமோ, பணம் வேணும்னா பணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சுகம் வேணும்னா சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு வீடு வேணும்னா வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு தம்பி வந்தான், அவன் சொன்னான், அண்ணா எனக்கு ஒரு வீடு வேணும், வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீ என்னடா பண்றேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஒரு வேலைக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இருந்தேன்னா. சும்மா அந்த வீடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். அதில் நீங்கள் ஜெபப்பட்டு பண்ணுங்க, எனக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னா. எனக்கே ஒன்றும் ஓடலை, அப்புறம் ஆடுக பொறுப்பாகுது அப்படின்னு. அடுத்து பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னால், அண்ணே எனக்கு வீடு கிடைச்சிது என்ன. சரியா, எப்படி என்று கேட்டேன். இலவசமாக வீட்டு மனை கொடுக்குறாங்க பாருங்க, அதில் எனக்கு ஒழுங்குக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். ஐயோ, இது என்ன அநியாயமாக இருக்குது, இப்படியுமா? அன்பு தேவ பிள்ளைகளை இன்னும் பேசுவேன், எக்கச்சக்கமான சாட்சியை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நானும் பாருங்க, விசுவாசத்தில் குறைஞ்சு போயிட்டோம். நமக்கெல்லாம் கஷ்டம் வந்த பிறகு விசுவாசம் ஓடி வந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கத்துறோம். அப்படி கத்தி பிரயோஜனம் இல்லை, அப்படி கத்தி பிரயோஜனம் இல்லை. கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கும்போதே நம்ம கத்த ஆரம்பிக்கணும். பாருங்க, தானியாக ஒரு மனுஷன் இருந்தான். வழக்கத்தின்படி ராஜாவின் சட்டம் பாருங்க சாதகமாக இல்லை. வழக்கத்தின்படி 3 வேளை பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். என்ன செய்யணும்? நீங்களும் நானும் ஒரு ரெகுலர் ப்ரேயர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்துட்டா உங்களுக்கு ஜெயந்தான். உங்களுக்கு என்னது? உங்களுக்கு என்னது? ஜெயந்தான். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை பாருங்க, இப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். அதுக்கடுத்து பாருங்க, இன்னும் ஒரு ஜெயத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஒரு ஜெயத்தை சொல்லிட்டு நான் போய் முடிச்சிட பாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவி நம் மீது வரும் பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்க, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் தேவன் ஆகும் என்று சகரியா 4:6 சொல்லி நீங்கள் வாசித்திருப்பீங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துல ஏசாயா 59:19 வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? சாத்தாந்திய வல்லமைகளை அடித்து உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி ஊற்றப்படுறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? லூக்கா 3:21-22 பாருங்க, ஞானஸ்நானம் பெற்று கரையேற உடனே இயேசு செய்த ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவி ஊற்றுவோம், ஆண்டவரே பரிசுத்த ஆவி ஊற்றுவோம், ஆண்டவரே பரிசுத்த ஆவி ஊற்றுவோம், அப்படி ஜெபம் பண்ணணும். அப்பொழுது பரலோகத்திலிருந்து புறாவின் ரூபத்தில் பரிசுத்த ஆவி அவரை அளவில்லாமல் நிறைக்கும். எப்படி நிறைத்தது? ஆமா, யோவான் 3:34-35 பாருங்க. குமாரனின் பிதா அன்பாக இருந்து அவருக்கு தன்னுடைய ஆவி அளவில்லாமல் கொடுத்திருந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தார். அப்போஸ்தலர் 10:10. இதுதான் முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் செய்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவர் எப்படி இருக்கும்? நீங்கள் பரிசுத்த ஆவி இல்லாதபடி நீங்கள் மாம்சத்தில் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு அருவருப்பார். தேவனுக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பார் இருக்கும். ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்ற பாருங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பாருங்க, பாட்டு படிக்கிறீங்க, ஜெபம் எல்லாம் சரிதான். உங்க மேல ஒரு பரிசுத்த ஆவி இருக்குன்னா அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு என்ன மாற்று படிக்கணும்னு சொல்லி கொடுக்கும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். பாருங்க, அந்த ஜெபத்தில் அற்புதம் நடக்கும். அந்த ஜெபத்தில் என்ன நடக்கும்? இதுக்கு ஒரு சாட்சி ஒன்று சொல்றோம் பாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, பல வருடங்களுக்கு முன்பு நாங்கள் பாருங்க ஒரு குறிப்பிட்ட இரவு ஜெபத்தை நடத்தும்படி எங்களை கூப்பிடுறாங்க. அது அந்த காலம். சரி பார்த்தா அவங்க 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. நாங்கள் 9 மணிக்கு போயிட்டோம். அவங்க சின்ன 10 மணிக்கு மாறியாரு. அப்போ என்னோட கூட வந்த சகோதரர்களை கூட்டிக் கொண்டு போய் காட்டுக்குள்ள போய் ஒரு வெளியே போய் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். எல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரப்பி ஜெபிக்கும் பொழுது
எழுதிட்டு என் வாயில பசுதாவை அந்நிய பாஷை மாறி சத்துரு உங்களை தாக்க வருகிறான், செவி என்ற ஒரு வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது. உடனே ஜோமன், ஆண்டவரே எங்களை யாரையும் அடிச்சு தாக்கிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது, எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி முடிச்சதுன்னா தாமதம். பாருங்க, எங்களை சுற்றி ஒரு கூட்டம் கத்தியும் கப்பமும் வச்சு நிற்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் சொன்னோம், இப்படி முடிகிற புத்தகம் நடத்த வந்தோம், எங்களுக்கு 1 மணி நேரம் இருக்குதுன்னு சொன்னோடனே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு கஷ்டம்னா நாங்கள் எந்திரிச்சு போயிடுறோம். அப்போ அவங்க சொன்னாங்க, 2 ஊருக்காரங்க நடந்து போகிறப்பா, இந்த பாதையில் நீங்கள் செபிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனால் எங்கள் ஊருக்காரங்க மந்திரம் பண்ணுறாங்க, மந்திரவாதிகள்னு சொல்லிட்டாங்க. ஆகவே உங்களை அடிக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். நாங்கள் ராமா நீங்கள் பாருங்கள், ஜெபிக்கிறோம்னு சொன்னதுனால நாங்கள் உங்களை ஒன்றும் செய்யலை, நீங்கள் ஜெபிக்கிறதுனால சந்தோஷமாக ஜெபிங்க, நல்ல நாள் சாத்திட்டு பிறகு உங்களை விட்டு போகிறோம்னு சொன்னாமல் நம்மளை கத்த காப்பாற்றி விட்டார். பார்த்தீங்களா, அந்த நாள் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கிறது இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவப்பட்டவர்களே, இதனாலதான் ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன ஆவினால அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் 84 வயசு பிறகு இருந்தார். எத்தனை வயசு? 84 years old. ஆமா, லூக்கா 2ஆம் அதிகாரம் ஒரு 36-37 வசனத்தை வாசித்து பார்த்தா, அந்த அம்மா தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? சரியா? அந்த அம்மா கிட்ட ஆண்டவர் பாருங்க பேசினார். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையாய் கொண்டு வரப்பட்ட போது அவர் கிறிஸ்து என்று அறிந்து அவரை புகழ்ந்து அவர் என்ன பேசினார். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு இடத்துல பாருங்க, அந்தியோகியா சபையில் ஒரு உபவாச கூட்டம் நடக்குது. உங்களுக்கு பரிசுத்தாவி குறித்து சில ரகசியங்களை சொல்றதுக்காக பேசுறேன், பட் அங்கே நான் முடிக்கணும். சரியா? அந்த அந்தியோகியா சபையிலே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தின்படி ஒரு உபவாச கூட்டம் நடக்கு. அங்கே 5 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பவுலும் ஒரு மனிதன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மனுஷன், பர்னபா ஒரு மனுஷன், மத்னாயின்னு சொல்லப்பட்ட இன்னொரு மனுஷன், இப்படி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய லூகி என்று சொல்லப்பட்ட இன்னொரு மனுஷன், அங்கே ஏறக்குறைய 5 பேர் அங்கே இருக்கிறாங்க. சபை மக்களும் இருக்கிறாங்க, உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், பவுலையும் பர்னபாவையும் நான் விசேஷித்த ஊழியத்திற்கு அழைக்கிறேன். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவியினாலே நீங்க செய்கிற வொர்ஷிப் மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்கும். சரியா? நீங்க ஒரு பாட்டு படிச்சா கூட அந்த பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் தெரிய செய்வார். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கூட்டம், அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு பாட்டு படிக்கணும் போல இருந்துச்சு. எனக்கு பாட்டுனா தெரியாத, நான் என்ன செய்வேன், அதனால அந்த பாட்டை வேறு வழி இல்லாமல் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த பாட்டு சொத்து போகாதே அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. அல்லேலூயா. துன்பங்கள் தொல்லைகள் சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேடும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பர் உன்னை தேடும் நேரம் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. பாட்டு படிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் நான் போச்சு. ஒரு மாதிரி பொண்ணு ஒருத்தி வந்தா. அவர் சொன்னா, ஒரு நாள் தற்கொலை செஞ்சு சாகணும்னு வந்தேன், நீங்கள் இந்த பாட்டு படிச்சிங்க. அந்த பாட்டை கேட்டவுடனே கடவுள் நமக்கு உதவி செய்வார். அந்த பொண்ணுக்கு 32 வயசு, கல்யாணம் ஆகலை. ஆனால் அந்த பொண்ணு பாருங்க, அந்த பாட்டினால ஒரு நம்பிக்கை பெற்று போனா. உடனே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டது. இப்போ 2 குழந்தை இருக்குது.
அவர் இந்த மெட்ராஸில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியினாலே ஆராதனை, ஆவியினாலே பிரசங்கம், ஆவியினாலே ஜெபம், ஆவியினாலே உபவாசம், ஆவியினாலே நடத்தப்படுகிற தன்மை. அன்பு தேவ பிள்ளைகளை இந்த அனுபவத்தின்படி நீங்கள் வாழ்வீங்கன்னா ஆவியினாலே ஜெயம், ஆவியினாலே ஜெபம், ஆவியினாலே ஜெயம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே ஜெயம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியினாலே எவ்வளவு நிரப்பப்படுகிறோம் அவ்வளவு ஜெயம். 120 பேர் சேர்த்து பாருங்க, பரிசுத்த ஆவிக்காக ஜெபிச்சாங்க. அவங்க இறங்குற பரிசுத்த 10 நாள் ஜெபம் பண்ணாங்க. எத்தனை நாள்? 10 நாள் அசையாம உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்கு கிடைச்ச பரிசுத்த ஆவியில அந்த 120 பேருக்கு ஒரு மனுஷன் வந்தாங்க நம்ம இந்தியாவுக்கு. அல்லேலூயா. அந்த மனுஷனால இன்னைக்கு நீ ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன். அல்லேலூயா. அதே பரிசுத்த ஆவி ஒன்றின் மீது இறங்கிவிட்டா உலகம் அசைக்கப்படுவதில் சந்தேகமில்லை. உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை சந்தேகமில்லை. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஒரே ஒரு மனிதனை கொண்டு தேவன் இந்த தேசத்திலே இவ்வளவு மக்களை எழுப்புவாரே. ஆனால் ஏன் இங்க இருக்கிற மக்கள் மட்டும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினா எப்படி இருக்கும்? அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு நீ நான் அமைதியா இருக்க கூடாது. பாருங்க, நீ பரிசுத்த ஆவியினால ஒரு தானியலை போல நீ நிறைஞ்சிருக்கணும். பாருங்க, சிங்கக்கபில தூக்கி போட்டானுங்க அநியாயமா. போனது சரின்னு சொல்லிட்டு ராஜா காலகட்டால வந்து கேட்கிறாரு, துயர சத்தமா, சரியா, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ராஜாவே வாழ்க, அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். காரணம், நான் உமக்கு முன்பாக நீதி கேடு செய்யவில்லை.